ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்முலா பிராங்கோவின் நிலவின் நாயகன் நாவல் பகுதி 24. வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். செழியன் டெல்லியில் தன் புது அலுவலகம் ஒன்றை திறக்கும் நோக்கோடு தான் வந்திருக்கிறான். அதற்காக 4-5 நபர்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. இங்கு அவனுக்கு அலுவலகம் எதுவும் இதுவரை இல்லாததால் வீடு எதுவும் வாங்கிக் கொள்ளவில்லை. ஹோட்டல் ஒன்றில் அறை எடுத்து தங்கி இருக்கிறான். இதோ இப்போதுதான் ஒருவரை சந்தித்து விட்டு அப்படியே காலார நடந்து வரலாம் என்று ஹோட்டலில் இருந்து வெளியே வருகிறான். இப்போது மதியம் 12 மணி ஆகிவிட்டது. ஆனாலும் நல்ல குளிர். அவன் கால் போன போக்கில் நடந்து செல்ல அவனை 2 விழிகள் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது. காலைதான் நிலா அவனை அழைத்து எங்கு தங்கி இருக்கிறான், ஹோட்டலின் பெயர் என்ன என்று எல்லாம் விசாரித்தாள். இதையெல்லாம் ஏன் கேக்குற? நீ டெல்லி வர போறியா? அவன் குறும்பாக கேட்க, நோ நோ, சும்மா கேட்டேன் என்று பதிலளித்து விட்டு அழைப்பை துண்டித்திருந்தாள் நிலா. அவள் டெல்லி வந்துவிட்டாள் என்பதையோ, மாறு வேடம் பூண்டு அவன் தங்கி இருக்கும் அறையின் அருகில் இருக்கும் அறையிலேயே அவளும் அறை எடுத்து தங்கி இருக்கிறாள் என்பதையும் அவன் அறியவில்லை. இப்போது இதோ அவனை பின்தொடர்ந்தும் வந்து கொண்டிருக்கிறாள். இதை எதையும் செழியன் அறியவில்லை. அவன் சிறிது தூரம் நடந்து வர அங்கு ஒரு பெரிய பூங்காவை கண்டான். அதற்குள் சென்று அமர்ந்து கொண்டான். சிறிது நேரம் அங்கேயே அமர்ந்து சிறுவர்கள் விளையாடுவதை வேடிக்கை பார்த்தவன் நேரம் ஓடி போனதை அறியவில்லை. கை கடிகாரத்தில் நேரத்தை பார்த்தான். ஐயோ, டைம் 4 ஆயிடுச்சா? எழுந்து ஹோட்டலை நோக்கி வேகமாக நடந்தான். அப்போதும் அந்த 2 விழிகள் அவனை கவனித்துக் கொண்டுதான் இருந்தது. ஒரு அழகான பெண் வேடம் பூண்டுதான் இப்போது நிலா அங்கு வந்திருக்கிறாள். யாருடனோ போனில் பேசியபடியே அமர்ந்திருப்பவள் அவன் அருகில் வந்ததும் சட்டென்று எழுந்து நடப்பது போல் நடக்க அவனை மோதிவிட்டாள். தவறு அவள் மீதுதான் இருக்கிறது. ஆனால் அவனை முறைத்தாள். வேண்டுமென்றே அவனிடம் வம்புக்கு செல்ல வேண்டும். தன்னை முறைத்தபடி நிற்கும் அந்த பெண்ணை ஏற இறங்க பார்த்தான் செழியன். அழகான ஒரு நவநாகரிக மங்கை. அவள் அணிந்திருக்கும் ஃப்ராக் கால் முட்டி வரைதான் இருக்கிறது. உதட்டில் லேசாக சாயம் பூசி இருக்கிறாள். தூக்கி கெட்டிய குதிரைவால் ஹை ஹீல்ஸ் சப்பலும் அணிந்திருக்கிறாள். என்ன சார், பார்த்து போக மாட்டீங்களா? தமிழில் திட்டியவள், இவனுக்கெல்லாம் தமிழ் எங்க தெரிய போகுது என்று முணுமுணுத்து விட்டு, கண்ணு தெரியலையா என்று ஆங்கிலத்தில் கேட்டாள். நானும் தமிழ்தான் செழியன் கூற, தமிழ்னு சொன்னதும் நான் என்ன உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பேன்னு நினைச்சீங்களா? கோபமாக கேட்டவள் வேகமாக நடந்தாள். ரொம்ப திமிர் பிடிச்சவளா இருக்காளே. அவன் முணுமுணுப்பது அவள் செவியை எட்டியது. முதல் பார்வையிலேயே அவன் தன்னை அடையாளம் கண்டு கொள்வான் என்றுதான் நிலா நினைத்தாள். ஆனால் இளம் பெண் அவளின் முகத்தை அவன் கூர்ந்து கவனிக்காததால் அவளை அவன் அடையாளம் கண்டு கொள்ளவில்லை. தனக்குள் சிரித்து கொண்டவள் வேகமாக ஹோட்டலை நோக்கி நடந்தாள். எம்மாடியோ, இந்த வழியா போக வேண்டாம். அவள் செல்லும் திசையை விட்டுவிட்டு வேறு வழியாக அவன் ஹோட்டலுக்கு நடந்தான். ஹோட்டலை அடைந்தவன் அறைக்கு செல்ல லிப்டில் ஏறும் போது அந்த லிப்டில் அந்த பெண்ணும் இருந்தாள். அவனை கண்டதும் முகத்தை திருப்பிக் கொண்டாள். லிப்டில் இருந்து ஒவ்வொருவராக இறங்க இறுதியில் செழியன் இறங்கும் போதுதான் அவனோடு அந்த பெண்ணும் இறங்கினாள். அவன் நடந்து அவனது அறையை அடைய அந்த அறையை தாண்டி அதன் அருகில் இருக்கும் அறைக்குள் சென்று மறைந்தாள் அந்த பெண். இவ்வளவு இங்கதான் தங்கி இருக்காளா, திமிர் பிடிச்சவ என்று முணுமுணுத்தபடியே தன் அறைக்குள் சென்று மறைந்தான் செழியன். இரவு 9 மணி. செய்திகளை வைத்து பார்த்து கொண்டிருந்த செழியனின் அறை கதவு படபடவென்று தட்டப்பட்டது. இந்த நேரத்துல இது யாரு? நான் சாப்பாடு எதுவும் ஆர்டர் பண்ணலையே. எழுந்து வந்து கதவை திறந்தவனை கட்டி கொண்ட அந்த பெண்ணை கண்டு திகைத்து போனான் செழியன். மாலை பூங்காவிலும் அதன் பிறகு லிப்டிலும் கண்ட அதே பெண். ஹலோ மேடம், என்னாச்சு? முன்பின் பழக்கம் இல்லாத ஒரு பெண் தன்னை கட்டி கொண்டதால் அவனுக்கு படபடவென்று இதயம் அடித்துக் கொண்டது. அந்த பதற்றத்திலேயே அவன் கேட்க, சார், கதவை யாரோ தட்டினாங்க. திறந்து பார்த்தா 2 பசங்க தப்பா நடந்துக்க முயற்சி பண்றாங்க சார். பயமா இருக்கு சார். நான் இங்கேயே உங்க ரூம்லயே இருந்துக்கிறேன் பிளீஸ் என்று கூறியவள் அவன் ஏதும் கூறும் முன் அவனது அறைக்குள் வந்து விட்டாள். பசங்களா? எங்க? ரிசப்ஷன்ல சொன்னா அவங்க போலீஸை கூப்பிடுவாங்க. வேண்டாம் சார், தேவையில்லாம பிரச்சனை வரும். ஊரு என்ன தப்பா பேசும். நான் இங்கேயே இன்னைக்கு நைட்டு தங்கிக்கிறேன். என்ன சொல்றீங்க? நைட்டு இங்க தங்கிக்கிறீங்களா? ஆமா பிளீஸ், ரொம்ப பயமா இருக்கு. ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்றதுக்காக நான் டெல்லி வந்திருக்கேன். டெல்லி எனக்கு புதுசு. பிளீஸ் சார், இங்க எனக்கு தெரிஞ்சவங்க யாரும் கிடையாது. நீங்க தமிழ், எனக்கு உதவியா இருப்பீங்கன்னு தோணிச்சு. அதுதான் நம்பிக்கையோட. நோ நோ மிஸ், என் பேர் செல்வி.
ஓகே செல்வி, நீங்க இங்க தங்க எல்லாம் முடியாது. ஏன் சார்? அது சரிப்பட்டு வராது. ஆபத்துக்கு பாவை இல்ல சார். அவனது படுக்கையில் வந்து வசதியாக ஏறி அமர்ந்து கொண்டாள் செல்வி. அவனுக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை. ஏதோ ஆபத்து என்று கூறுகிறாள், எப்படி வெளியே அனுப்புவது? சரி செல்வி, நீங்க நைட் இங்க தங்க முடியாது. கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க உங்க ரூமுக்கு போயிடுங்க. சரி சார். படுக்கையில் ஏறி அமர்ந்தவள் ரிமோட்டை எடுத்து சேனலை மாற்றி அவளுக்கு பிடித்த ஏதோ ஒரு திரைப்படத்தை வைத்து பார்க்க ஆரம்பித்தாள். அறையிலேயே குறுக்கும் நெடுக்கும் நடக்க ஆரம்பித்தான் செழியன். அதை பார்த்து தனக்குள் சிரித்துக் கொண்டாள் நிலா. பாவம், ரொம்ப கஷ்டப்படுறாரு முணுமுணுத்தவள். சார், நான் ஒன்னும் தப்பா எடுத்துக்க மாட்டேன். நீங்க வந்து பெட்ல உட்காரலாம். நோ, இப்ப டைம் 10 ஆயிடுச்சு. நீங்க உங்க ரூமுக்கு போறீங்களா? ஓகே சார் என்று கூறியவள் எழுந்து கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தாள். அதே வேகத்தில் திரும்பி அறைக்குள் ஓடி வந்து விட்டாள். சார், அந்த பசங்க இன்னும் போகல. என் ரூம் பக்கத்திலேயே நிக்கிறாங்க. அப்படியா? அவனுங்க யாரு என்னன்னு நான் விசாரிக்கிறேன். வேண்டாம் சார், கையில கத்தி எல்லாம் கூட வச்சிருக்காங்க. ஏதாவது பண்ணிடுவாங்க. அவனையும் அவள் விடவில்லை. அவன் கரத்தை பிடித்து கொண்டாள். சரி, கையை விடுங்க. கையை அவன் இழுத்து கொண்டான். அவள் மீண்டும் படுக்கையில் சென்று அமர்ந்தாள். நேரம் கடந்து சென்று கொண்டே இருக்கிறது. அவனுக்கு தூக்கமும் வருகிறது. ஆளை கொள்ளும் குளிர் வேறு. தரையில் படுத்துக் கொள்ளவும் முடியாது. படுக்கையில் எப்படி அவளோடு படுப்பது? யோசனையோடு நின்றவனை பார்த்து, ஏன் சார் தயங்குறீங்க? நீங்க வந்து படுத்துக்கங்க. இல்ல பரவாயில்ல. என்ன சார் இது? பொண்ணு, நானே உங்களை நம்புறேன். உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? வந்து படுங்க சார். ஐட்டமா இருப்பாளோ? அவளை ஏற இறங்க பார்த்த செழியன், சேச்ச, பார்த்தா நல்ல வீட்டு பொண்ணு மாதிரி தான் தெரியுது. மெதுவாக நடந்து வந்து படுக்கையின் மறுபுறம் ஓரத்தில் அமர்ந்தவன் அங்கேயே மெதுவாக படுக்கையில் சாய்ந்து விழிகளை மூடிக்கொண்டான். சிறிது நேரத்தில் அவள் டிவியை அணைத்து விட்டாள். இன்னும் சிறிது நேரம் சென்ற போது ஒரு கரம் அவன் மீது வந்து வீழ்ந்தது. திகைத்து போனவன் அவள் தூக்கத்தில் தன் மீது கரத்தை தூக்கி போடுகிறாள் என்று எண்ணி மெதுவாக அந்த கரத்தை பிடித்து தள்ளிவிட்டான். இப்போது அந்த பெண்ணின் கால் அவன் மீது வந்து விழுந்தது. இது என்ன தொல்லையா போச்சு? மெதுவாக படுக்கையிலிருந்து எழுந்தவன், பெட்டுல இவ்வளவு இடம் இருக்கு. அந்த மூலையில படுத்திருந்தவ அப்படியே உருண்டு இங்க வந்து படுத்துட்டா. என்ன பொண்ணோ? முணுமுணுத்தபடியே மறுபுறம் வந்து ஓரத்தில் படுத்து கொண்டான். ஆனால் சிறிது நேரம் கழித்து மீண்டும் அவன் மீது கை வந்து விழுந்தது. அவனுக்கு கோபம் வந்து விட்டது. இவ தூங்குறாளா இல்ல தூங்குற மாதிரி நடிக்கிறாளா? சத்தமாகவே கேட்டவன் படுக்கையிலிருந்து துள்ளி எழுந்தான். சட்டென்று விழி மூடி உறங்குவது போல் பாசாங்கு செய்தாள் நிலா. கோபமாக அவளை பார்த்தவன், ஹலோ செல்வி, பிளீஸ் எந்திரிங்க. அவள் ஏதோ முணுமுணுக்கிறாள். ஆனால் விழிகளை திறக்கவில்லை. ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறாள் என்று அவன் நினைத்தான். இனியும் ஒரு தடவை என் மேல கை விழுந்தது அந்த கை அப்படியே வெட்டி போட்டுடுவேன், கோபமாக கூறியவன் மறுபுறம் வந்து படுத்துக் கொண்டான். சிரித்து கொண்ட நிலா இதற்கு மேலும் அவனை தொல்லை செய்ய வேண்டாம் என்று மெல்ல விழிகளை மூடிக்கொண்டாள். மீண்டும் அவள் உருண்டு தன் அருகில் வருவாளோ, தன் மீது கரத்தையும் காலையும் தூக்கி போடுவாளோ என்ற பயத்திலேயே படுத்திருந்த செழியனுக்கு அவளிடம் இருந்து எந்த தொல்லையும் இல்லை என்று கண்டதும் அந்த இடத்தில் சந்தேகம் வந்துவிட்டது. அப்படின்னா இவ தூங்குறதுக்கு முன்னாடிதான் உருண்டு புரண்டு என் மேல வந்து கைய கால தூக்கி போட்டாளா? இப்ப தூங்குறா, அதனால நடிக்க முடியல. கையும் காலும் என் மேல வந்து விழல. கோபமாக அவன் தலையை திருப்பி பார்த்தான். மெல்லிய வெளிச்சத்தில் அவள் ஆழ்ந்து உறங்குவதை கண்டான். இருந்த ஒரு கம்பளி போர்வையை அவன் எடுத்து போர்த்தி கொண்டு படுத்திருக்கிறான். அவள் குளிரில் நடுங்கியபடியே படுத்திருக்கிறாள். அவள் அணிந்திருக்கும் ஃப்ராக் அவள் முட்டியையும் தாண்டி தொடை வரை மேலே ஏறி இருக்கிறது. உடனே கம்பளி போர்வையை எடுத்து அவளுக்கு போர்த்தி விட்டான். அப்போதுதான் அவன் விழிகள் அவள் முகத்தை கூர்ந்து கவனித்தது. அவள் லேசாக நிலா சாயலில் இருக்கிறாள். நிலா? அவனுக்கு சந்தேகம் வந்து விட்டது. நிலாதான் இப்படி வேஷம் மாறி வந்திருப்பாளோ? சேச்ச, டெல்லி வரைக்கும் தனியா எப்படி நிலா? ஏன் வரக்கூடாது? இவளை நம்பவே முடியாது. ஒரு தடவை கணபதி வேஷம் போட்டா, அப்புறம் ஒரு இளைஞனுடைய வேஷத்துல வந்தா, இப்போ வேற ஒரு பொண்ணு வேஷத்துல வந்திருக்கா. அவதானா? டெஸ்ட் பண்ணிட்டா போச்சு. செல்லை எடுத்து நிலாவின் எண்ணிற்கு அழைத்தான். செல்வியின் அருகில் கிடக்கும் செல்போனின் டிஸ்பிளே ஆன் ஆகிறது. அது மெதுவாக அசைகிறது. அவள் செல்போனை சைலண்டில் போட்டிருக்கிறாள் என்பது அவனுக்கு புரிந்தது. டிஸ்பிளே செழியன் சார் என்று காட்டுகிறது. ஓஹோ, இது நீதானா? என்ன, எனக்கு டெஸ்ட் வைக்கிறியா? உன்ன மாதிரி ஒரு பொண்ணு பக்கத்துல வந்து படுத்தா அப்படியே அவளோட ஐக்கியம் ஆயிடுவேன்னு நினைச்சியா? இருடி வரேன். மெதுவாக நகர்ந்து
நிலாவின் அருகில் வந்து படுத்த செழியனின் கரம் அவளை சுற்றி வளைத்து பிடித்தது. தன்னை யாரோ தொடுகிறார்கள் என்று உணர்ந்த நிலா சட்டென்று விழித்துக் கொண்டாள். செழியனின் கரம் அவளை சுற்றி வளைக்கிறது. உறக்கத்தில் தான் அவன் கை தெரியாமல் தன் மீது பட்டுவிட்டதோ என்றுதான் அவள் முதலில் நினைத்தாள். ஆனால் அந்த கரம் மெல்ல மெல்ல அவளை அவன் பக்கம் இழுக்கிறது. அதிர்ந்து போய் தலையை திருப்பி பார்த்த நிலாவை பார்த்து கண்ணடித்தான் செழியன். இந்த குளிருக்கு உன்னுடைய உடம்பு ரொம்ப இதமா இருக்கு என்று கூறியவன் அவளை இழுத்து இறுக்கமாக கட்டி அணைத்தான். அதிர்ச்சியில் உறைந்து போனாள் நிலா. ஆனாலும் அவனை எதிர்க்கவில்லை. அவள் விழிகள் மட்டும் நிறைந்து வழிந்தது. அந்த மெல்லிய வெளிச்சத்தில் அவள் கண்ணில் இருந்து வழியும் கண்ணீர் பளபளவென்று மின்னியது. அதை விரலால் சுண்டி எறிந்தவன், என்னாச்சு நிலா, அழறியா? நீ வச்ச டெஸ்ட்ல நான் தோத்துட்டேனா? அவனது அந்த கேள்வி அவன் தன்னை அடையாளம் கண்டுவிட்டான் என்பதை அவளுக்கு உணர்த்தியது. வியப்போடு விழிகளை உயர்த்தி அவனை பார்த்தவள், என்ன இப்படி கண்டுபிடிச்சீங்க? இந்த செல்வி பொண்ணு உன் சாயல் இருக்காளா? அதுதான் சந்தேகம் வந்துடுச்சு. உன் செல்லுக்கு கால் பண்ண, உன்னை காட்டி கொடுத்துடுச்சு. இது என்ன வேஷம்? அவள் முகத்தில் ஆங்காங்கே ஒட்டி இருந்த அந்த ஒட்டல்களை எல்லாம் எடுத்து அவள் மாற்ற அவனது நிலா இப்போது படுக்கையில் கிடக்கிறாள். என்ன, எனக்கு டெஸ்ட் வைக்கிறியா? உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணை பார்த்ததும் உன்னை மறந்துட்டு அவ பின்னாடி போயிடுவேன்னு நினைச்சியா? சே, நான் அப்படியெல்லாம் நினைக்கல. திடீர்னு வந்து உங்க முன்னாடி நிக்கணும் அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா அதுல என்ன கிக்கு இருக்கு? உங்களுக்கு கொஞ்சம் விளையாட்டு காட்டலான்னு தான் இப்படி எல்லாம் பண்ணேன். ஒரு நிமிஷம் என்ன பயமுறுத்திட்டீங்களே. நீ மட்டும் என்னவா இப்படிதான் பண்ணுவியா? பொண்ணுங்களுக்கு காதலிக்கிறவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டவன்னா சந்தேகம் தான் வருமா? நான் தான் சொன்னேனே, நான் உங்களை சந்தேகப்படல. நீங்க தானே சொன்னீங்க இந்த குளிருக்கு நீ பக்கத்துல இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுதுன்னு. அதுதான் வந்தியா? ஆமா. தனியா வந்தியா? ஆமா. ஓகே, தூங்கு. அவளை இறுக்கமாக கட்டி கொண்டு அவன் கூற, அவன் இதழில் ஆசையாய் தன் இதழை பதித்த நிலா, இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்ததுக்கு ஒரு முத்தம் கூட தர மாட்டீங்க? ஏக்கத்தோடு அவனை பார்த்தாள். நீ தப்பா நினைச்சிடுவியோன்னு நான் பயந்துட்டேன். நீயே இப்படி கேட்கும் போது விடுவேனா? ஆனா முத்தம் மட்டும் கொடுத்தா மொத்தமும் வேணும்னு கேக்குமே மனம். அவள் முகம் வெட்கத்தில் சிவந்து போனது. என்ன பதிலையே காணும். மொத்தமும் தர முடியாது, வேணும்னா முத்தம் மட்டும் மொத்தமா தரலாம், இது போதும் என்றவனின் இதழ்கள் அதன் பிறகு அவளிடம் பேசவில்லை. அவள் மேனியோடு பேசியது. அவள் உடலின் ஒவ்வொரு இடங்களிலும் அவன் இதழ்பட்டு அவளை போதையில் ஆழ்த்த தன்னை மொத்தமாக எடுத்துக் கொள்ளட்டும் என்று விட்டு கொடுத்து விட்டாள் நிலா. ஆனால் தன் கட்டுப்பாட்டை இழக்காத செழியன் முத்தங்களோடு முடித்துக் கொண்டான். அவனது அந்த கண்ணியம் அவளை வியக்க வைத்தது. கடைசி முத்தத்தை அவள் நெற்றியில் பதித்தான் செழியன். அவனை வியப்போடு அவள் பார்க்க, என்ன அப்படி பாக்குற? இல்ல, உங்களை நினைக்கும் போது பெருமையா இருக்கு. உங்களை அடைஞ்சதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீ உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன். என் வாழ்க்கையில நான் நிறைய கஷ்டங்களை சந்திச்சிருக்கேன். சந்திரகாந்தி என்ன வேண்டான்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிட்டு போகும்போது, ஏன் கடவுளே எனக்கு இப்படிப்பட்ட சோதனைகளை கொடுக்குறேன்னு சொல்லி நான் கடவுள்கிட்ட கேட்டிருக்கேன். ஆனா இந்த நிலவின் நாயகன் நீங்களா இருக்கும் போது அந்த சந்திரகாந்த் எப்படி என் கழுத்தில் தாலி கட்ட முடியும்? இப்ப அது புரியுது. ஆனாலும் வாழ்க்கையில நான் அப்பாவை இழந்திருக்க கூடாது, மாமாவை இழந்திருக்க கூடாது. அப்படி நினைக்கும் போது பிறப்பும் இறப்பும் மனுஷ வாழ்க்கையில் சகஜம்தானே என்ற ஒரு எண்ணமும் தோணுது என்று கூறி அவனை இறுக்கமாக கட்டி கொண்டவள் அவன் மார்பில் முகம் புதைத்து நிம்மதியாக உறங்கினாள். 2 நாட்கள் செழியனோடு டெல்லியை சுற்றி திரிந்தவள் 3வது நாள் விடை பெற்றுக் கொண்டாள். திருமணத்திற்கான உடை நகை எல்லாம் எடுக்க வேண்டும் அல்லவா? நாட்கள் வேகமாக ஓடி மறைந்தது. இன்று செழியன் நிலா திருமணம் படு கம்பீரமாக நடந்தேறியது. முதலிரவு அறைக்குள் வெறும் முத்தங்களை மட்டும் எதிர்பார்க்க முடியுமா என்ன? காலை அவனிடம் சூறாவளியில் சிக்கிய பூவானாள் நிலா. எத்தனை நாட்களும் நிலாவும் குடும்பமும் வாழ்க்கையில் அனுபவித்த அனைத்து வேதனைகளுக்கும் இறைவன் வட்டியும் முதலுமாக சந்தோஷத்தை செழியன் வழியாக வாரி வாரி கொடுக்க நிலாவின் குடும்பம் அந்த மகிழ்ச்சியில் திக்கு முக்காடி போனது. நிலாவின் திருமணம் முடிந்ததும் வளர்மதி மெதுவாக தன் காதலை செழியனின் உதவியோடு வீட்டில் கூறிவிட, படிப்பு முடிந்ததும் திருமணத்தை வைத்துக் கொள்ளலாம் என்று இரு வீட்டாரும் சேர்ந்து முடிவு செய்தனர். நாட்கள் வேகமாக ஓடி மறைந்தது. என்று கனிமொழியின் திருமணம். செழியனோடு தேனி வந்த நிலாவின் குடும்பம் திருமணம் முடிந்ததும் வீடு திரும்பியது. விழுப்புரத்தை தாண்டி வரும்போதுதான்
இரவு உணவுக்காக அந்த ரோட்டோர கடையின் முன்னால் காரை கொண்டு வந்து நிறுத்தினான் செழியன். இப்போது 10 மணியை தாண்டி விட்டது. கடையில் கூட்டம் எதுவும் இல்லை. ஏதோ 1-2 பேர் தான் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உணவை பரிமாறும் அந்த இளைஞனையும் அங்கு போடப்பட்டிருக்கும் இருக்கையில் அமர்ந்திருக்கும் அந்த அம்மாவையும் கண்ட செழியன் காரை மெதுவாக முன்னோக்கி செலுத்த முயல அதை கவனித்த சந்திரகாந்த், சார் வாங்க சார், வந்து சாப்பிட்டுட்டு போங்க சார் என்று கூற, அப்போதுதான் நிலாவும் அவளது வீட்டாரும் சந்திரகாந்தை கண்டனர். அவனும் அவர்களை பார்த்து விட்டான். சட்டென்று அமைதியாகி போனான். ஏய், என்னடி பண்ற? எனக்கு பசிக்குதுடி. செழியனின் அப்பாவின் குரல் அந்த கடைக்குள் போடப்பட்டிருக்கும் திரையின் பின்னால் இருந்து கேட்கிறது. இந்த மனுஷனோட தொல்லை தாங்க முடியல. இவர் தொல்லை பெருந்தொல்லையா போச்சு. காலையில 2 மணிக்கு 3 மணிக்கு எந்திரிச்சா கூட எனக்கு நேரம் பத்தவே மாட்டேங்குது. என் உசுர வாங்கிட்டு இருக்காரு. அழுதபடியே கணவரை திட்டும் அத்தையின் குரலும் நிலா மற்றும் அவள் வீட்டாரின் செவியை எட்டியது. வினை விதைப்பவன் வினை அறுப்பான் மனதில் நினைத்து கொண்டாள் நிலா. மெல்ல தலையை திருப்பி செழியனை பார்த்த நிலா, சந்திரகாந்த் எப்படி வெளியே வந்தான் என்று கேட்டாள். உன் அத்தை வந்து என் காலில் விழுந்து அழுதாங்க நிலா. நானும் புருஷனும் ரொம்ப கஷ்டப்படுறோம். ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்ல. நீங்க பெரிய மனசு பண்ணி அந்த கேஸ வாபஸ் வாங்கிட்டீங்கன்னா அவன் வெளியில வந்துடுவான். எங்களுக்கு ஒருவேளை கஞ்சியாவது ஊத்துவான்னு சொல்லி ரொம்ப கெஞ்சினாங்க. பாவமா இருந்தது. அதுதான் கேஸ வாபஸ் வாங்கிட்டேன். உன்கிட்ட சொன்னா எங்க நீ திட்டுவியோன்னுதான் உன்கிட்ட சொல்லல. நிலா பதில் ஒன்றும் கூறவில்லை. டேய், அந்த கார் ரொம்ப நேரமா நிக்குதுடா, போய் அவங்களுக்கு என்ன வேணும்னு கேளு அத்தை கூற, இல்லம்மா அது செழியனுடைய ஃபேமிலி. யாரு? நிலா ஃபேமிலியா? சட்டென்று எழுந்த அத்தை அந்த திரையின் பின்னால் சென்று நின்று அழ ஆரம்பித்தார். இங்க சாப்பிடணுமா நிலா? வேண்டாங்க, போற வழியில வேற எங்கேயாவது சாப்பிடலாம். ஓகே என்றவன் காரை மெல்ல அங்கிருந்து கிளப்பினான். அந்த காரையை பார்த்தபடி நின்று கொண்டிருந்த சந்திரகாந்தின் மனம் வலித்தது. என்னுடைய இந்த நிலைமைக்கு நான் மட்டும்தான் காரணம். முதல்ல ஒரு தப்பு பண்ணேன், அதோட விட்டேன்னா மனைவியோட சந்தோஷமா வாழாம பல பெண்களை தேடினேன். அவங்கள சந்தோஷப்படுத்த எனக்கு காசு தேவைப்பட்டது. அதுக்காக ஆபீஸ் காசை களவாட தொடங்கினேன். தப்புக்கு மேல தப்பு பண்ணேன். கடைசியில நடு தெருவுல வந்து நிக்கிறேன். தன்னையே நொந்து கொண்டான் சந்திரகாந்த். நிலவின் நாயகன் நாவல் நிறைவடைந்தது. நாவலை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நாவலோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.